காலை செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். உதவித்தொகை குறித்த போலி அழைப்புகளை நம்ப வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மத்திய மாநில அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றன. கல்வி உதவித்தொகை குறித்து பேசுவதாக கூறி பணம் பறிக்கும் மோசடி செயல்படுகளில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து கல்வி உதவித்தொகை சார்ந்த செல்போன் அழைப்புகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. அனைத்து பள்ளி வாகனங்களிலும் GPS மற்றும் CCTV கேமரா கட்டாயம், தமிழக அரசு உத்தரவு. தனியார் பள்ளி வாகனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து பள்ளி வாகனங்களிலும் GPS மற்றும் CCTV கேமரா கட்டாயம் பொருத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டு தனியார் பள்ளி வாகனங்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறையை வெளியிட்டுள்ளது. கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்துடன் 10 ஆண்டு அனுபவம் உள்ள ஓட்டுநரையே பள்ளி வாகனம் இயக்க வேண்டும். ஓட்டுநர்களுக்கு தினமும் சுவாச பரிசோதனை செய்த பிறகே வாகனத்தை இயக்க அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களில் மாணவியர்கள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாவதாக வரும் புகாரை அடுத்து தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பள்ளி வாகனங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். அரசு பள்ளிகள் இணையதள வசதிகளை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 80,000 தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் ஜூன் மாதம் பள்ளி திறப்பின் போது முடிக்கும் விதமாக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்களை குரல் வழி பதிவின் வழியாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் பாராட்டியுள்ளார். SSC 2024 தேர்வு தேதியில் மாற்றம். SSC என்னும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2024ஆம் ஆண்டுக்கான நடத்தப்படவிருந்த அரசு போட்டித் தேர்வுகளானது தேர்தலின் காரணமாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.ssc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். CBSE கல்வி வாரியத்தில் வேலைவாய்ப்பு, பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். மத்திய CBSE கல்வி வாரியத்தில் காலியாக உள்ள 118 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.cbse.rectt.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம்.